அகம் அறிவோமா யூடியூப் சேனல் குழுவினருக்கு கோவிந்தராஜ் சுப்பிரமணியின் வணக்கங்கள். இன்றைக்கு கதை கேட்போமா பகுதியில் நட்பிற்கு உதாரணத்தையும் வினைகள் எவ்வாறு அதன் தன்மைக்கு ஏற்ப தொடர்ந்து கொண்டே வரும் என்பதை பற்றியும் சிறு கதை மூலம் காண்போம். ஆதிசங்கரர் காலையில் தனது நித்திய கடமைகளை முடித்து கொண்டு பிட்சைக்கு சென்றார். அந்த காலங்களில் சந்நியாசிகளுக்கு சில கொள்கைகள் இருந்தது. சந்நியாசத்திலும் 2-3 முறைகள் இருந்தன. சந்நியாசத்தில் ஒரு வகையினர் தானியங்களை மட்டும் பெறுவார்கள். அந்த தானியங்களை கொண்டு தாங்களே சமைத்து கடவுளுக்கு படைத்துவிட்டு மற்றொரு உயிருக்கு கொடுத்துவிட்டு பிறகு தாங்கள் உண்ணுவார்கள். இது ஒரு வகை சந்நியாசம். இன்னொரு சந்நியாசத்தில் உணவு தானியங்களாக பெறாமல் உணவாக பெறுவார்கள். பசிக்கு உண்டுவிட்டு அதை பத்திரப்படுத்தி வைக்க மாட்டார்கள். எவ்வளவு தேவையோ அந்த நேரத்திற்குண்டான உணவை மட்டும் உண்டுவிட்டு திரும்ப பிச்சை ஏற்காமல் சென்று விடுவார்கள். இதை பரிவிராஜ சந்நியாசம் என்று கூறுவார்கள். இப்படி பரிவிராஜ சந்நியாசத்தை பின்பற்றுபவர்கள் சைவ உணவோ அசைவ உணவோ அந்த நேரத்திற்கு எது கிடைக்கிறதோ அதை விருப்பு வெறுப்பில்லாமல் உண்டுவிட்டு சென்று விடுவார்கள். இந்த சந்நியாசத்தில் சில கொள்கைகளும் வைத்திருந்தார்கள். அதாவது ஒரு சந்நியாசி ஒரு நாளைக்கு 3 அல்லது 5 வீடுகளில் பிச்சை கேட்பார்கள். அதில் எந்த வீட்டில் பிச்சை கிடைத்தாலும் அதை ஏற்றுக்கொள்வார்கள். அந்த நேரத்து பசி முடிந்ததும் மீண்டும் அடுத்த வீட்டில் சென்று கேட்க மாட்டார்கள். 5 வீடுகளிலும் பிச்சை கேட்டு யாரும் பிச்சை இடவில்லை என்றால் அன்றைக்கு உணவு இல்லாமல் பட்டினியாகத்தான் இருப்பார்கள். 6வது வீடு 7வது வீடு என்று தொடர்ந்து கேட்க மாட்டார்கள். இன்றைக்கு கடவுள் நமக்கு பசியை கொடுத்தான் என்று இருப்பார்கள். யாரையும் வஞ்சிக்கவோ திட்டவோ மாட்டார்கள். பிச்சை கேட்பதும் இல்லறத்தானின் வீடுகளில்தான் சென்று பிச்சை கேட்பார்கள். ஏழையாக இருந்தாலும் நியாயமாக பொருள் சேர்த்து உணவு உண்பவனிடம்தான் பிச்சை கேட்பார்கள். அதிகம் பொருள் படைத்து பெரிய பணக்காரனாக இருந்தாலும் நியாயமில்லாத வழியில் பொருள் சேர்த்தால் அவனிடம் சென்று பிச்சை ஏற்க மாட்டார்கள். இது அன்றைய சந்நியாசிகளின் ஒரு கொள்கையாகவே இருந்தது. அதுபோல் ஆதிசங்கரரும் சந்நியாசம் ஏற்று தனது நித்திய கடமைகளை எல்லாம் முடித்து பிச்சைக்கு சென்றார். அப்பொழுது ஒரு வீட்டின் அருகில் வந்து பிச்சை கேட்கிறார். அந்த வீட்டில் இருக்கும் பெண் பிச்சையிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. ஆனால் வீட்டில் பிச்சை இடுவதற்கென்ற எந்த தானியமும் பொருளும் இல்லை. வறுமை மிகவும் அவர்களை ஆட்டி படைக்கிறது. அந்த பெண்ணின் கணவனும் தங்களது குடும்ப தேவையை பூர்த்தி செய்வதற்காகத்தான் பொருளாதாரத்தை தேட காலை பொழுதிலேயே வெளியே சென்றிருந்தான். பிச்சை கேட்கும் சமயத்தில் பிச்சை இடுவதற்கு ஒரு பொருளும் இல்லையே என்று அந்த பெண் மிகவும் வருத்தப்பட்டாள். கண்ணீர் வடித்தாள். ஒவ்வொரு தானியம் போட்டு வைக்கும் ஒவ்வொரு பாத்திரத்தையும் துளவி பார்த்தாள். எதுவும் கிடைக்கவில்லை. கடைசியில் ஒரே ஒரு பாத்திரத்தில் காய்ந்த நெல்லி வற்றல் மட்டும் இருந்தது. அதை மட்டும் அந்த பெண் கையில் எடுத்து கொண்டாள். ஆனால் அதை பிச்சையாக இடுவதற்கு அந்த பெண்ணிற்கு மிகவும் வெட்கமாக இருந்தது. மிகவும் வருத்தத்துடன் அந்த பெண் வீட்டிலேயே இருந்தாள். ஒரு உண்மையான சந்நியாசி ஒரு வீட்டின் முன் பிச்சை கேட்கிறார் என்றால் அந்த வீட்டில் உள்ளவர்கள் பிச்சை இல்லை போ என்று சொன்னால் அது பாவம். அதனால் ஏதாவது ஒரு பொருளை அவர்களுக்கு கொடுத்தாக வேண்டும். எந்த பொருளும் கொடுப்பதற்கு இல்லை என்றாலும் தண்ணீரையாவது கொண்டு வந்து அவர் கையில் வார்த்துவிட்டு செல்ல வேண்டும். அப்போதுதான் ஒரு உண்மையான சந்நியாசிக்கு உணவிடாத பாவம் அவர்களை சேராது. 2 முறை அழைத்தும் அந்த பெண் வராததால் ஆதிசங்கரர் யோசிக்கலானார். பிச்சையிடாததால் அந்த பாவம் இந்த பெண்ணிற்கு வந்துவிடுமே, ஏதாவது தண்ணீரையாவது கொண்டு வந்து பிச்சையாக வார்த்துவிட்டால் பரவாயில்லையே என்று 3வது முறை அழைத்தார். அந்த பெண் அழுது கொண்டே வெளியில் வந்தாள். கையில் ஏதோ வைத்திருக்கிறாள், அதையாவது பிச்சையிடுங்கள் என்று அவர் கேட்க அந்த பெண் கூனி குறுகி கொண்டு அந்த நெல்லி வற்றலை பிச்சையாக இட்டு ஆதிசங்கரிடம் சொன்னாள், மன்னித்து விடுங்கள், என் வீட்டில் இதை தவிர பிச்சையிடுவதற்கு ஒன்றுமில்லை. இது உங்களை பசியை ஆற்றுமா என்று எனக்கு தெரியாது என்று அழுதாள்.
இவ்வளவு நல்ல குணங்களுடன் இருக்கும் இந்த பெண்ணிற்கு ஏன் இப்படிப்பட்ட வறுமை என்று ஆதிசங்கரர் இந்த பெண்ணின் நிலையை அறிய காலதேவதையை தியானித்தார். தன் முன் தோன்றிய காலதேவதையிடம் ஆதிசங்கரர் இந்த பெண்ணை பற்றி கேட்டார். இந்த பெண்ணிற்கு ஏன் இத்தகைய வறுமை என்று கேட்டதற்கு, இந்த பெண்ணின் கணவன் முற்பிறவியில் செய்த வினையால் வந்த வாழ்க்கை இது. இதை என்னால் மாற்ற முடியாது. அந்த வினை தீரும் காலம் வரை இவர்கள் இதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்றது. அப்படி என்ன அவர்கள் முற்பிறவியில் செய்தார்கள் என்றதற்கு காலதேவதை முற்பிறவியின் கதையை சொல்ல ஆரம்பித்தது. பால்ய பருவத்தில் கண்ணனும் குசேலனும் நண்பர்களாக இருந்தார்கள். கல்வி கற்கும் போது குருபத்தினி உணவு சமைப்பதற்காக விறகு தேவை என்பதால் இருவரையும் அழைத்து விறகு சேகரித்து வர அனுப்புவார்கள். அப்போது குசேலனிடம் இருவருக்குமான உணவை கொடுப்பார்கள். குசேலன் செல்லும் வழியிலேயே பாதி உணவை தின்று விடுவான். மீதி இருக்கக்கூடிய உணவை கண்ணனும் குசேலனும் பங்கிட்டு கொள்வார்கள். இவ்வாறே அவர்களுடைய கல்வி கற்கும் பருவம் வரை நடந்தது. அப்போதும் குசேலனும் கண்ணனும் நல்ல நண்பர்களாகவே இருந்தார்கள். கல்விக்கான பருவம் முடிந்ததும் குசேலன் தனது பிராமண தர்மத்தை கடைபிடிக்க இல்லறம் பூண்டு குடும்பம் நடத்தினார். கண்ணன் அரசனானபடியால் அரசாட்சி செய்வதற்குண்டான விஷயங்களில் மூழ்கிவிட்டார். காலங்கள் நகர்ந்தன. குசேலனுடைய இல்லறம் நன்றாகத்தான் நடந்து கொண்டிருந்தது. குடும்பத்தில் பிள்ளைகள் எண்ணிக்கை பெருக பெருக வறுமை வாட்ட ஆரம்பித்தது. அவர்களுக்கு வரக்கூடிய வருமானம் குழந்தைகளின் ஒரு நாளில் ஒரு வேளை உணவிற்கு போதுமானதாக இல்லாமல் இருந்தது. கை குழந்தைகளுக்கு பால் ஊட்டுவதற்கு கூட வழியில்லாத நிலை ஏற்பட்டது. குடும்பத்தில் உள்ள பெரும்பாலானோர் இன்று மடிந்து விடுவார்களோ நாளை மடிந்து விடுவார்களோ என்ற வறுமையில் இருந்தார்கள். இவ்வாறு குடும்ப சூழ்நிலை இருப்பதை பார்த்த குசேலனின் மனைவி குசேலனிடம், தங்கள் நண்பன் அரசனாக இருக்கிறார், அவரிடம் சென்று ஏதாவது உதவி பெற்று வரலாம் இல்லையா என்று மனைவி சொன்னதும் குசேலருக்கு மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது. குசேலன் பயணத்திற்கு தயாரானார். குசேலனின் மனைவி பயணத்தின் போது குசேலர் உண்பதற்கும் கண்ணனுக்கு கொடுப்பதற்காகவும் ஏதாவது செய்ய வேண்டுமே என்று வீட்டில் அனைத்து மூலை முடுக்குகள் எல்லா பாத்திரங்களிலும் துளவி சிறிது அவுள் மட்டும் இருந்தது. அதை எடுத்து உணவு சமைத்து கொடுத்தாள். குசேலனும் அதை ஒரு மூட்டையாக கட்டி கொண்டு நீண்ட நாள் கழித்து நண்பனை காணப்போகிறோம் என்ற மகிழ்ச்சியில் விரைவாக பயணம் செய்தார். போகும் வழியில் உணவு கூட உண்ணாமல் சென்று கொண்டிருந்தார். அடர்ந்த காடுகளும் மலைகளையும் தாண்டி சென்று கொண்டிருந்தவர் கை கால்களில் உடம்புகளிலெல்லாம் பல இடங்களில் காயங்கள் ஏற்பட்டது. கால்களில் நகங்களில் அடிபட்டு இரத்தங்கள் கூட வந்தன. வறுமை எதையும் பொருட்படுத்தவில்லை. கண்ணனை காணுகிற ஆசையில் இதையெல்லாம் தாண்டி அவர் பாட்டுக்கு பயணங்கள் மேற்கொண்டே இருந்தார். இறுதியில் கண்ணன் இருக்கும் அரண்மனையை அடைந்தார். அரண்மனையின் வெளியிலிருந்த வாயிற்காப்போனை பார்த்தார். தன்னையும் பார்த்தார். கண்ணனிடம் வேலை செய்யும் வாயிற்காப்போனே மிகுந்த செழிப்புடன் இருக்கிறான். நாம் பிச்சைக்காரனாக இருக்கிறோம். நாம் கண்ணனின் நண்பன் என்றால் இவன் ஒப்புக்கொள்வானா என்ற ஐயம் அப்போதுதான் அவருக்கு ஏற்பட்டது. மிகவும் தயங்கி வாயிற்காப்போனிடம் சென்று, ஐயா, நான் தங்கள் அரசன் கண்ணனை காண வந்திருக்கிறேன் என்று கூறினார். அவர்கள் வழக்கமாக விசாரிக்கும் நடைமுறைகளில் விசாரித்தார்கள். யார் நீ? உனக்கு என்ன வேண்டும்? எதற்காக சந்திக்கிறாய்? என்றெல்லாம் விசாரித்தார்கள். குசேலர் உண்மையை சொன்னார். நான் கண்ணனின் நண்பன். பால்ய பருவத்தில் அவருடன் நான் சிநேகம் கொண்டிருக்கிறேன். வாயில் காப்போர்கள் சிரித்தார்கள். வாயில் காப்போனிடம், கண்ணனிடம் சென்று குசேலன் வந்திருக்கிறேன் என்பதை மட்டும் சொல்லுங்கள் போதும் என்றார். வாயில் காப்போன் கண்ணனிடம் சென்று, அரசே, தங்களை காண மிகவும் வறுமையில் ஒரு அந்தணர் வந்திருக்கிறார். தங்களுடைய பால்ய காலத்து சிநேகிதன் என்கிறார். அவருடைய பெயர் குசேலனாம் என்று கூற, அதை காதில் கேட்டதும் கண்ணனுக்கு அளவு கடந்த சந்தோஷம். உடனே தன் இருக்கையை விட்டு எழுந்து அவரே அரண்மனையின் வாயில் படியை நோக்கி ஓடுகிறார். காவலர்களெல்லாம் திகைக்கிறார்கள். எப்படியாப்பட்ட அரசர்களானாலும் அதிகாரிகளானாலும்
கண்ணன் அவர்களை அழைத்து வரத்தான் சொல்லுவார், ஆனால் அரசனே எழுந்து ஓடுகிறார் என்று காவலர்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள். அரண்மனை வாயிலுக்கு ஓடி வந்த கண்ணன் குசேலனை பார்த்ததும் ஆறத் தழுவிக்கொண்டான். கண்ணனின் தழுவலால் குசேலனின் உடலில் உள்ள வலிகளெல்லாம் மறைந்து போயின. குசேலன் மெய்மறந்து போனான். கண்ணன் குசேலனின் கையை பற்றி வானன்பா என்று வேகமாக இழுத்து கொண்டு அரண்மனைக்கு சென்றான். அரண்மனையில் பாமா ருக்மிணி இருவரும் இருந்தார்கள். கண்ணனின் அரண்மனையையும் அவருடைய அரசவையையும் கண்ணன் தங்கியிருக்கும் இடத்தையும் பார்த்ததும் குசேலனுக்கு பிரமிப்பும் ஆச்சரியமும் தாங்கவில்லை. குசேலனை ஒரு ஆசனத்தில் அமர வைத்து பாமா ருக்மிணி இருவரும் குசேலனுக்கு பாத பூஜை செய்ய, பாமா ருக்மிணியின் இருவரின் கைகளும் குசேலனின் கால்களில் பட, காடு மேடுகளில் நடந்து வந்து காலில் இரத்தமும் சதை கிழிந்தும் இருந்த பாதங்களெல்லாம் பூரணமாக குணமாகி தேஜசுடன் ஜொலித்தன. கண்ணனும் கண்ணனின் மனைவியும் செய்த உபசரணையில் சுதாமன் திகைத்து போய் நின்றான். குசேலனுக்கு உணவளித்துவிட்டு கண்ணன் கேட்டான், நண்பா, இவ்வளவு காலம் கழித்து என்னை பார்க்க வந்திருக்கிறாயே, என்ன விஷயம் என்று. கண்ணன் இருக்கக்கூடிய நிலையும் தன் நிலையும் ஒரு கணம் யோசித்து விட்டு, உதவி கேட்கக்கூட நமக்கு தகுதி இல்லை. உதவி கேட்பதற்கே குசேலனுக்கு வெட்கமாக இருந்ததால் அதை விடுத்து கண்ணனிடம் சொன்னான். நீண்ட நாட்களாக ஆகிவிட்டது உன்னை பார்த்து, அதனால் பார்த்து விட்டு போகலாம் என்று வந்தேன் என்று மட்டும் சொன்னான். சரி, அது போகட்டும். நீண்ட நாள் கழித்து என்னை காண வந்திருக்கிறாய். அண்ணி ஏதாவது எனக்காக செய்து கொடுத்திருப்பாளே, அது எங்கே, கொடு என்று கண்ணன் கேட்க, குசேலன் தான் கொண்டு வந்த மூட்டையில் கையை விட போனவன் சற்று தயங்கி நின்றான். ஏனென்றால் இவ்வளவு உயர்வான உணவுகளை உண்ணக்கூடியவனுக்கு அவளை கொடுத்தால் அது எப்படி இருக்கும் என்று யோசித்து பார்த்து தயங்கினான். கண்ணன் விடவில்லை. ஏன் தயங்குகிறாய்? அனைத்தையும் நீயே சாப்பிட்டு விடலாம் என்று எண்ணுகிறாயா என்று உரிமையாக குசேலன் கொண்டு வந்த அந்த மூட்டையை பிரித்து உள்ளிருந்து அவளை எடுத்தார். பாமாவும் ருக்மணியும் தங்களுக்கும் கொஞ்சம் வேண்டும் என்று கேட்க, அவர்களுக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு கைப்பிடி அவளை கொடுத்தார். கண்ணன் அந்த அவளை வாயில் போட்டுக்கொண்டு, மிகவும் அருமையான உணவை இன்று உண்டேன் என்று மகிழ்ச்சியாக சொல்ல, பாமாவும் ருக்மணியும் அதே அவளை வாயில் போட, குசேலன் தான் வந்த பாதையிலிருந்து அவன் இருக்கும் ஊர் வரை பசுமையாகவும் செல்வச் செழிப்புடனும் உள்ள நகரமாக மாறியிருந்தது. குசேலன் இருந்த வீடு மாட மாளிகையாக மாறியிருந்தது. அவர்கள் பிள்ளைகளெல்லாம் விலை உயர்ந்த ஆடைகளை அணிந்திருந்தார்கள். வறுமை நீங்கிய குசேலன் நண்பனிடம் விடைபெற்று கொண்டு தன் ஊருக்கு சென்றான். மிகவும் செல்வ செழிப்புடன் வாழ்ந்தான். இதே மகாபாரத கதையில் துரோணரும் துருபதனும் நட்பாக இருந்தார்கள். துரோணரும் வறுமையின் காரணமாக நண்பனிடம் சென்று யாசகம் கேட்டார். உண்மையான நட்பு இல்லாத இடத்தில் அது பகையாக போனது. நண்பன் என்ன விஷயத்திற்காக வந்தான் என்பதை அவன் சொல்லாமலேயே குறிப்பால் அறிந்து அவனுக்கு வேண்டியதை செய்தான் கண்ணன். சில காலம் கடந்தது. குசேலன் மிகுந்த செல்வ செழிப்பில் இருந்தான். கண்ணன் குசேலனை பரீட்சிக்க எண்ணினான். அதனால் கண்ணன் ஒரு இரவு நேரத்தில் நோயுற்ற ஒரு வயோதிகன் போல் வேடம் அணிந்து கொண்டு குசேலனின் மாளிகையின் முன்புறம் நின்று இரும்பிக் கொண்டும் நோயால் அவதி உறுபவன் போலவும் பசியால் வாடுபவன் போலவும் இருந்தான். பிச்சை கேட்டான். செல்வச் செழிப்பின் மமதையில் இருந்த குசேலன் மாடத்தில் இருந்து கொண்டு பிச்சைக்கார வேஷத்தில் இருக்கும் கண்ணனை பார்த்து வாயில் காப்போனிடம் சொன்னான். யார் அந்த பிச்சைக்காரன்? அவனை அப்புறப்படுத்துங்கள் என்று கூறினான். வாயில் காப்போனும் வயோதிக வேடத்திலிருந்த கண்ணனை துரத்தினார்கள். கண்ணன் சிரித்து கொண்டே அந்த இடத்திலிருந்து நகர்ந்தான். இந்த கதையை ஆதிசங்கரரிடம் காலதேவதை சொன்னது. இதில் உள்ள குசேலன்தான் இந்த பெண்ணின் கணவன் என்று. கணவன் செய்ததற்கு மனைவி ஏன் துன்பத்தை அனுபவிக்க வேண்டுமென்று ஆதிசங்கரர் கேட்டார். கணவன் சம்பாதித்த உணவில் மட்டும் பங்கு கொள்கிறார்கள். சம்பாதித்த பொருள் பாவத்தால் பெறப்பட்டதானாலும் சாபமிடப்பட்டதானாலும் அதை யார் யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்களையும் அந்த வினை சாரும் என்றது தர்மதேவதை.
அதனால் இந்த பெண் இந்த வினையை அனுபவித்துத்தான் தீர வேண்டும் என்று கூறியது தர்மதேவதை. ஆதிசங்கரர் விடவில்லை. இந்த பெண்ணிற்கு நான் ஏதாவது செய்தாக வேண்டும், இவளது வறுமையைக் கண்டு என்னால் பொறுக்க முடியவில்லை என்று கூறினார். தர்மதேவதை தன்னால் இந்த பெண்ணின் வினையை மாற்ற முடியாது, அதற்குண்டான அதிகாரம் தன்னிடம் இல்லை என்று கூறவே ஆதிசங்கரர் மகாலட்சுமியை வேண்டி கனகதாரா சோஸ்திரம் பாடினார். அந்த பெண்ணின் வீட்டில் தங்கம் மழையாக கொட்டியது. அந்த பெண்ணின் வறுமையும் நீங்கியது. இந்த கதையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எதையும் எதிர்பார்க்காமல் உண்மையாக செய்யப்படும் அன்பு எந்த சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியை தரும். கௌரவம், மான அவமானம், ஏற்றதாழ்வு எதையும் பார்க்காது. இந்த விஷயங்களில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் அந்த அன்பில் குறையுண்டு. அது உண்மையான அன்பு அல்ல. தனக்கு மேம்பட்ட சூழ்நிலை வரும்போது அந்த சூழ்நிலையில் மயங்கி கர்வம் கொண்டு மற்றவரை மதிக்காமல் அவமரியாதை செய்தால் அதற்கான வினையும் அனுபவித்தே தீர வேண்டும். உலகமே வணங்கும் கடவுளாக கண்ணன் இருந்தாலும் தன்னுடைய பால்ய பருவ நண்பனை பார்த்ததும் மீண்டும் குழந்தையாகி போனான். தான் கடவுள் என்பதோ அரசன் என்பதோ அனைத்தையும் மறந்து போனான். தன்னிடம் வேலை செய்பவர்கள் தன்னை என்ன நினைப்பார்கள் என்பதெல்லாம் அவன் நினைக்கவே இல்லை. நண்பன் பெயரை கேட்டதும் தானே அரியணையிலிருந்து இறங்கி ஓடுகிறான். நண்பனை பார்த்ததும் அவன் என்ன நிலையில் இருக்கிறான் என்பதையெல்லாம் அறியாமல் கட்டி தழுவுகிறான். கைபிடித்து நண்பனை அழைத்து வந்து தன் அரியணையில் அமரச் செய்கிறான். மனைவியை கொண்டு பாத பூஜை செய்கிறான். பொருளாதார மிகுதியால் குசேலனுக்கு ஆணவம் வந்தது. துன்பத்தை அனுபவிக்கிறான். நாம் செய்த வினை எந்த அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியதோ அந்த பாதிப்பிற்கு தகுந்தபடி யுகம் கடந்தும் கூட வரும் என்பதற்கு இந்த கதையே உதாரணம். ஆனால் வினையின் தன்மைக்கு ஏற்ப வினைகள் யுகம் கடந்தும் வந்து நம்மை சேரும். விருப்பு வெறுப்பு இல்லாமல் செயல்களை செய்வோம், வினைகளை களைவோம், துன்பமில்லாமல் இருப்போம். நான் உங்கள் கோவிந்தராய் சுப்பிரமணி. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த கதையில் பார்ப்போம்.